பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு தகவல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்தால், ஆண்டவரால் மீட்கப்பட்டால், ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்டால் என்னென்ன நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்பதை குறித்து ஒரு வேதவசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் அதன் 10வது வேதவசனம் இப்படி சொல்கிறது: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். பாருங்கள், ஆண்டவருடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரோடு கூட ஒரு தொடர்பில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆனந்த களிப்புடன் நீங்கள் பாடி சீயோனுக்கு வருவீர்கள். பாருங்கள், அமைதியான இடத்திற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வருவீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தின் மூலமாக இந்த நாளில் பேசி கொண்டிருக்கிறார். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷம் காணப்படும், எப்பொழுதும் ஒரு நிறைவு நமக்குள்ளே காணப்படும் என்று ஆண்டவர் பேசுகிறார். பாருங்கள், அதன் அடுத்த பகுதி இப்படி சொல்லுகிறது: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். பாரங்கள் குறைந்து போகும், சஞ்சலம் நீங்கி போகும், தவிப்பு நீங்கி போகும், பிற நாட்களை குறித்த கவலைகள் மாறி போகும், எதிர்காலத்தை குறித்த கலக்கங்கள் நீங்கி போகும், இனி நம்முடைய திட்டங்கள் என்ன என்று சொல்கிற எண்ணங்கள் குறைந்து போகும். காரணம், ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார், நாம் அவருக்குள்ளும் காணப்படுகிறோம் என்று சொல்லுகிற அந்த ஒரு உணர்வு எப்பொழுதும் காணப்படும். என்ன வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிற நிறைவு நமக்குள்ளே காணப்படும். ஆகியத்தான் வேதம் சொல்கிறது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இன்று ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இனி உங்களுடைய வாழ்க்கைகளை தவிப்பு இருக்க போவதில்லை, சஞ்சலம் இருக்க போவதில்லை, நாளை என்ன நடக்கும் என்று சொல்லுகிற கவலை இருக்க போவதில்லை, நாளை என்ன செய்வோம் என்று சொல்லுகிற வருத்தம் இருக்க போவதில்லை, நாளை நான் எப்படி கடன் அடைக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருப்பதில்லை, நாளை இன்னாரை நான் எப்படி சந்திப்பது என்று சொல்லுகிற பயம் உங்களுக்குள்ளே இருப்பதில்லை, உங்கள் நட்பு வட்டாரத்தில் நான் எப்படி தலை காட்டப் போகிறேன் என்று சொல்லுகிற எண்ணங்கள் இருப்பதில்லை, உங்களுடைய அலுவலகத்திலே நான் எப்படி வாழப்போகிறேன் என்று சொல்லுகிற எண்ணம் இருப்பதில்லை, என்னுடைய ஆலயத்திலே நான் எப்படி செயல்படுவது, முகங்காட்டுவது என்று சொல்லுகிற கவலை இருக்க போவதில்லை. காரணம், சஞ்சலமும் தவிப்போம் ஆண்டவர் உங்களோடு இருந்தால் அது உங்களை விட்டு சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போகும். ஆண்டவர் நிறைவான மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையிலே தந்தருள்வார். ஆகவே ஆண்டவருடைய கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். கடந்த காலங்களை நினைத்து கவலை வேண்டாம். இனி ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை அதிகப்படுத்துங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனத்தின்படியாக உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போக கர்த்தர் உதவி செய்வாராக. கிருபையாக எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவர், இந்த நாளிலே வேத வசனத்தின் மூலமாக உடைய பிள்ளைகளுக்காய் பேசினீர். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இனிமேல் சந்தோஷம் நிலைத்திருப்பதாக, நித்திய மகிழ்ச்சி உண்டாவதாக, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் அன்பின் நல்ல ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.